கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளறை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின 1 நிருபம் அதனுடைய 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். இவைகளிலிருந்து நாம் சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒளியில் உள்ள பரிசுத்தவனுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தவனுமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள், குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த அருமையான வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரியம், ஒளியுள்ள பரிசுத்தமுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் ஆதீனத்திலே திட்டம் வைத்திருந்தார். அப்படியானால் அவருடைய திட்டமானது நிறைவேறுவதற்கு காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற போது நாம் எங்கே இருந்தோம் என்று சொன்னால், பாவத்தின் அடிமைத்தனத்திலே கடந்தோம், அக்கிரமத்தின் அடிமைத்தனத்திலே கடந்தோம், தேவனை அறியாதவர்களாய் கடந்தோம், மனம் போன போக்கிலே வாழக்கூடியவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை அவர் மாற்றவே இல்லை. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர் நம்மை தேடி இந்த உலகத்திலே வருவதற்கு தம்முடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, நாம் அவரோடு கூட, இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழக்கூடியதான அந்த ராஜ்யத்திலே நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்த அந்த பிதாவானவர் சொந்த குமாரனை நமக்காக பலியாக கொடுக்கும்படி இந்த உலகத்திலே வந்தார். அது மாத்திரமல்ல, அப்படி நாம் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி தகுதிப்படுத்தினார்? நாம் கிடந்த அந்த அக்கிரமத்திலே கிடந்த நம்மை இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த உலகத்தில் வந்து நம்மை என்ன செய்கிறார்? மீட்டு கொள்ளுகிறார். எவ்விதமாக மீட்டு கொள்ளுகிறார்? தன்னை பலியாக கொடுத்து, தன்னுடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்து, தன்னுடைய சரீரத்தை பிளக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு, அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை மீட்டு கொள்ளும்படியாக அவர் சித்தம் கொண்டு என்ன செய்தார்? நமக்காக இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். ஆகவே தேவன் கொடுத்த எல்லா விதமான இந்த நன்மைகளுக்கு ஏதுவாக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லக்கூடியதாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இருளின் அதிகாரத்திற்குள்ளாக கடந்த நம்மை தேடி வந்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வேதவசனம் சொல்லுகிறது போல அப்படிப்பட்ட அந்த அதிகாரத்திற்குள்ளாக கடந்த நம்மை அவர் என்ன செய்தார்? விடுதலையாக்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நம்மை விடுதலை செய்வதற்காக அவர் நமக்காக என்ன செய்தார்? பலியாக இந்த உலகத்திலே அவர் என்ன செய்தார்? பலியாக ஆனார். அது மாத்திரமல்ல, அவர் பலியானது மாத்திரமல்ல, பலியாகி இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டு அவருக்கு சொந்தமாக்கி கொண்ட பிற்பாடு அவர் சொல்லுகிறார், அந்த பரிசுத்தவான்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய நமக்கு இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, மீட்டு கொள்ளப்பட்ட பிற்பாடு, அல்லது நாம் இந்த பாவத்தின் அடிமைத்திலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட பிற்பாடு அவர் சொல்லுகிறார், தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட பரிசுத்தவானுடைய ராஜ்யத்திற்குள்ளாக சேரும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட இந்த பிதாவாகிய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்காக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அவர் சொன்னபடியே நாம் ஜீவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த ஜீவியத்தை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இவைகளை உணர்ந்து சிந்தித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நம்ம எதற்காக அழைத்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக முன்குறித்தாரோ அந்த திட்டத்தை உணர்ந்து செயல்பட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த ராஜ்யத்திற்கு உள்ளாக நம்மை கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு
உண்டாயிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து ஆகிய தேவன் நமக்கு வரவில்லை என்று சொன்னால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஒரு காலத்திலும் கிடைத்திருக்காது. ஆகவே நம்மை போல பாவத்திலே கடந்த, நம்மை போல சாபத்திலே கிடக்கிற, நம்மை போல தேவனை அறியாத ஜனங்கள் இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பின் சுவிசேஷத்தை நாம் எப்படி கேட்டோமோ அதே போல அவர்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து அந்த ராஜ்யத்திற்குள்ளாக அநேகரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகையினாலே இப்படிப்பட்ட மேன்மையான பொறுப்புகள் இருக்கிறபடினாலே அவைகளை உணர்ந்து செயல்பட தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே இப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி காரியங்களை தொடர்ந்து செயல்படுத்த தேவனுடைய கரங்களை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் தொடர்ந்து முன்னேறி போவோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.